நான் எதுக்கு பயப்படுவேன்னா, நான் அழகா இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், பல்லு கரையாக இருக்குன்னு பயந்துட்டு நிறைய நாள் நான் ஒதுங்கி ஃபோட்டோ எடுக்க கூட, நான் கூட செல்ஃபி எடுக்க கூட பயப்படுவேன். ஆனால் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து என் கூடவே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏஜ் 47. என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு பேரனே இருக்கான். நாங்கள் கிளம்பிங்கிறீங்க, என் மூலையில் உட்காந்துக்கிற வேண்டியதானங்கிறீங்க. நடிகர் விஜய் சார் இருக்கலாம், 50 வயசு, எனக்கு 3 வயசு 4 வயசு கூட தானே அவருக்கு. அவர் அண்ணேன்னு ஏற்றுக்கிறீங்க. நாங்களாம் கிளவின்னு சொன்னால் எந்த விஷயத்துலப்பா நியாயம்? தப்பான கமெண்ட் 1-2 வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நானே ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் அம்மாவை இப்படி பேசுவீங்களா? சாதாரண ஒரு பொண்ணாக இருந்தால் ஈஸியாக ஒரே வார்த்தை தான், அது எப்படி ஈஸியாக அவங்க வாயில் வருதுன்னு எனக்கு தெரியலை. ஏதோ சமூகத்தில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் ஈஸியாக அந்த ஒரு வார்த்தையில் அவங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். ஏன் இவ்வளோ உட்காந்து ஒரு ஃபேக் ஐடியா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோட யோசிங்கப்பா. ஒரு ஆம்பளையா இருக்கீங்களோ பொம்பளையா இருக்கீங்களோ, யாருனே தெரியாத பொம்பளைக்கு ஏன் இவ்வளோ நீங்கள் பட்டம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? என் வீட்டுக்காரு இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஆம்பளை இல்லைன்றதே என் பிள்ளைகளுக்கு இதுவரையும் தெரியாது. அந்த அளவுக்கு அதுகளை வளர்த்துருக்கேன். என்ன சாப்பாடு வேணாலும் சரி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் சாப்பிட மாட்டேன், அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் பார்த்துட்டு கூட உட்காந்துருக்கேன் எத்தனையோ தடவை. நான் ஒரு பியூட்டிஷியன். ஆனால் இதுவரையும் நான் ஒரு நல்ல சாரியோ நல்ல பவுடர் மேக்கப் போட்டு கூட நான் வெளியே வந்தது கிடையாது. ஏன்னா சொசைட்டிக்கு பயம், ஆம்பளை இல்லாமல் இருக்கும், ஒரு நல்ல சாரி கட்டால் பிரச்சனை, நல்ல மேக்கப் போட்ட பிரச்சனை. அதனால் இதுவரையும் நான் செஞ்சதே கிடையாது. ஆரோரூட்ஸ் ரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம யாரு கூட வந்து இந்த நேர்காணலில் வந்து சந்திக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். ஒரு 24 வயசு 25 வயசு இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம பார்த்துருப்போம். என்னடா 18 வயசு தான் ஆகுது, இவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஒரு 46-47 வயசில் டான்ஸ் ஆடி எல்லார் மக்கள் மனதையும் வந்து கவர்ந்துட்டு இருக்க ஒருத்தவங்க தான் இன்றைக்கி நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ மீனாட்சி அம்மா, அதாவது இவங்க வந்து இப்போ ஒரு 47 வயசா நான் இப்போ கேட்கும் போது தான் சொன்னாங்க. ஸோ இந்த 47 வயசில் இந்த மீடியாவுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன் இவ்வளோ கேப் விட்டு இந்த 47 வயசில் இந்த டான்ஸ் ஆடுறதுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அதாவது இப்போது சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டான்ஸ் வீடியோனாலே நிறையா பேருக்கு தெரியும், ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனாட்சி ஃப்ரம் மதுரைன்னு சொல்லிட்டு கலக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீனாட்சினா யார், எப்படி இந்த டான்ஸ் ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க, ஸோ அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மீனாட்சினா டான்ஸில் 0, அவ்வளோதான். டான்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. ஜஸ்ட்டு நான் ஒரு ஜும்பா கிளாஸ்ன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். ஜும்பாவில் சும்மா அந்த கொஞ்சம் நளினமாக டான்ஸ் வர மாதிரி இருக்கவும் சார் கௌதம் சார் தான், சரி நீங்கள் ஜும்பாவே கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது மேம், அதே ஒரு டான்ஸ் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், இல்லை சார் எனக்கு அவ்வளோலாம் வராதுன்னு சொல்லி சொன்னேன். இல்லை மேம் நீங்கள் கண்டிப்பாக சும்மா சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள் வரும்னு சொன்னாங்க. ஓகே சார்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு இந்த நம்ம லியோ படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ அந்த ஸ்டெப் சொல்லி தந்தார். எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் சிரிச்சுட்டு, ஆனால் அது போட்டதுமே நல்லா ரீச் ஆச்சு. உடனே பாருங்கள் சும்மா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் தான் போட்டிங்க, ஓரளவுக்கு ரீச் ஆகல, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சரி ஜஸ்ட்டு செய்வோமேன்னு சொல்லிட்டு சின்னதாக அப்படியே ஆரம்பித்தது தான். இன்னுமே டான்ஸ்னால் 0 தான். ஏதோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்துட்டு ஏதோ என்னால் தெரிஞ்ச மூமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சமய இந்த டான்ஸ் போக வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ஃபேமிலியை, இப்போ வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லைன்றப்போ குடும்பத்தை காப்பாற்றுறதா இருக்கட்டும், உங்கள் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கம்மா அந்த டைமில்? நான் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன் சார். நான் ஒரு பியூட்டிஷியன். ஆனால் இதுவரையும் நான் ஒரு நல்ல சாரியோ நல்ல பவுடர் மேக்கப் போட்டு கூட நான் வெளியே வந்தது கிடையாது. ஏன்னா சொசைட்டிக்கு பயம், ஆம்பளை இல்லாமல் இருக்கும், ஒரு நல்ல சாரி கட்டால் பிரச்சனை, நல்ல மேக்கப் போட்ட பிரச்சனை. அதனால் இதுவரையும் நான் செஞ்சதே கிடையாது இதுவரையுமே. இப்போ நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சாரியோட நான் உடுத்திட்டு வந்திருக்கேன். அது என் பிள்ளைங்களோட ப்ரெஷர். கண்டிப்பாக நீங்கள் போடணுமா, இனிமேனாலும் நீங்கள் நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களோட ஒரே இதுக்காக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் என்னோட சந்தோஷங்களும், இனிமேல் நம்ம தனிமையில் இருக்கோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வரக்கூடாது. எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ எனக்காக ஒரு லைக் விழுந்தா கூட அதை அது என் பிள்ளைங்கள நினைப்பேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. ஓகே 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 இப்போ இது ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் கொஸ்டின் தான். வீட்டில் உங்கள் பசங்கள்லாம் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நீங்கள் டான்ஸ் ஆடுறதை பார்த்ததுக்கப்புறம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொல்லியிருப்பாங்களே உங்கள் அம்மா சூப்பராக ஆடுறாங்க, அப்படி ஆடுறாங்க, இப்படி ஆடுறாங்கலாம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் என் பொண்ணு விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்கான், என் 2வது பொண்ணு. அம்மா நீ சொசைட்டியில் ஏதாவது ஜெயிக்கணுமா, இப்படி இருக்காத, ஏதாவது செய், உனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லுவா. இல்லடி வேணாம்,
இவ்வளோ எனக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் என்னால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். இப்போ ஓகே, ஓரளவுக்கு நம்மளும் ஜெயிக்க முடியும், ஏதாவது சாதிக்க முடியுன்ற எண்ணம் வந்திருக்கு. முக்கியமான காரணம் என் பொண்ணு விஜயலட்சுமி தான். அடுத்து என் நந்தாதேவின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது மூத்த பொண்ணு அவள் தான். அவள் ஏம்மா உங்களால் முடியுமா டான்ஸ்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னுவா. இல்லைம்மா பார்ப்போம், மெதுவாக பண்ணி பார்ப்போம், வருதான்னு பார்ப்போன்னு. சரிம்மா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா கஷ்டப்படாதீங்க அந்த தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா செய்யுங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் இவ்வளோ டான்ஸ் பண்ணி வெளியெல்லாம் போகிறீங்களாம்மா? உங்களுக்கு ஒரு 60,000 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. வெளியே போகும்போது யாரும் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் தான் டான்ஸ் ஆடினவங்க, நீங்கள் இதில் ஐயோ பழனிலலாம் சாமி கும்பிட போயிருந்தோம். ஜஸ்ட்டு இப்போ ஒரு 1 மந்த்தாக இருக்கும். மலையாளம், அவங்களாம் தமிழ் கூட தெரியலை. என்னை பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். குட்டி பிள்ளைங்க பெரியவங்க கூட பேசுனாங்க. இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து என்னைய அம்மா மீனாட்சி மீனாட்சின்னு அவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க. ஆனால் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்றத மலையாளத்தில் சொல்லும்போது எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலேயே அது யாரோ நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் உண்மையிலேயே நான்லாம் ஆண்கள் இல்லாதப்ப ஏதோ ஒரு முக்கில் உட்காந்து அப்படியே போயிடணும். ஆனால் இந்த ஒரு டான்ஸ்னால யாரோ ஒரு மலையாளக்காரங்க வந்து அந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தமிழே தெரியாமல் அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது இல்லை ஸ்கூல் படிக்கும் போது அந்த டைம்லலாம் உங்களுக்கு டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதெல்லாம் உண்டாமா? ஏதாவது டான்ஸ்னால் பிடிக்கும், ஆனால் நான் ஆடினது கிடையாது. சும்மா பார்ப்பேன், விளையாடுவேன், ஜாலியாக அந்த சின்ன பிள்ளைங்க எப்படியும் போல் ஆடுவாங்க இல்லையா, அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்ப டான்ஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ஐடியாலாம் கிடையாது. ஆனால் இப்போ டெய்லி ஆனால் ஒரு ரீல், டெய்லி ஒரு டான்ஸு. ஸோ அந்த ஒரு லைஃப் எப்படி இருக்குது இந்த டைமில்? இது எனக்கு ரொட்டீன் ஆன மாதிரி இருக்குது. இது ஒரு ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு உடம்பு உண்மையிலேயே நல்ல ஃப்ரீயாக இருக்குது. முதல்ல மாடிப்படி ஏறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு யூட்ரஸ் வேறு ரிமூவ் பண்ணியிருக்கோம். யூட்ரஸ் எடுத்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். யூட்ரஸ் எடுத்த லேடிஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் தூரம் வேகமாக நடக்க முடியாது, அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆனால் நான் உண்மையிலே இந்த டான்ஸ் பண்ணுறனால எவ்வளோ எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். ஆமாம், உங்கள் ஏஜ் என்ன? நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணுறீங்க, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, சூப்பராக. ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜ் என்னம்மா? ஏஜ் 46 கம்ப்ளீட் ஆகிருக்கு. 47 வயசு ஆயிடுச்சா இப்போ? இப்போ 47. ஆனால் நீங்கள் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. ஃபேஸில் அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களே, அதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? என்ன முகம் பாவனை? உண்மையிலே எங்கள் டான்ஸ் மாஸ்டர் கௌதம் மாஸ்டர், நீ டான்ஸ் ஆடுறது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை மேம், எனக்கு இந்த நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த பாட்டு எனக்கு ஹிந்தி பாட்டாக இருக்கட்டும், மலையாள பாட்டாக இருக்கும், கன்னட பாட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு நான் பாடுவேன். எனக்கே உண்மையிலே எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அதுதான் எனக்கே அது நானே பார்த்துட்டு தெரிஞ்சுப்பேன். ஓகே, அந்த பாட்டெல்லாம் வருது நம்ம வாயில். நான் அதான் யோசித்தேன், என்னன்னா ஓகே ஒருத்தவங்க மலையாளத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறதே தெரியாதவங்க மலையாள பாட்டுக்கு ஆடுறாங்க, ஹிந்தி பாட்டுக்கு ஆடுறாங்க, தெலுங்கு பாட்டுக்கு ஆடுறாங்க. அது என்ன வரி, இந்த வரிக்கு நம்ம இப்படி தான் முகப்பாடம் கொடுக்கணுமா அப்படின்னு ஏதாவது யாராவது சொல்லி தருவாங்களோ, இல்லை நீங்களும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு? நானாக தான் அப்சர்வ் பண்ணிப்பேன். இந்த விஷயத்துக்கு இப்படி தான் சொல்லிவிட்டு நம்மளா ஒரு ஜாலியாக தானே பண்ணுறோம், அதனால அதை ஜாலியாக பண்ணுவேன். கூட நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவ்வளோ இதாக பண்ண மாட்டேன். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இப்போ லைட்டாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் ஆனதுக்கு இப்போ ஆனதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? இப்போ தெரியுது. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த ஸ்டெப்பு, இந்த மியூசிக் தகுந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை மாற்றணும், இந்த மாதிரி இந்த இதுக்கு இந்த நளினத்தை கொண்டு போகணுன்றதுலாம் இப்போ கொஞ்சம் புரியுது. தெரியும்னு சொல்ல முடியாது, லைட்டாக இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபில் இருந்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அதிலே வரும்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது கமெண்ட் பண்ணதையும் நான் ரிப்ளை பண்ணதையும் நான் பார்க்குறேன். அவங்க ஏதாவது சொன்னாலும் அவங்களுக்கும் அந்த ஒரு அன்பான ஒரு ரிப்ளை கொடுத்துட்றீங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நானே ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் அம்மாவை இப்படி பேசுவீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் கேட்பேன். அவங்களே டெலீட் பண்ணிவிட்டு அவங்களே அந்த கமெண்டை டெலீட் பண்ணியிருக்காங்க எத்தனையோ பேர். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக இருந்தால் ஈஸியாக ஒரே வார்த்தை தான், அது எப்படி ஈஸியாக அவங்க வாயில் வருதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியலை. அப்படி பேசாதீங்க கண்டிப்பாக யாரையுமே. ஒரு பெண்களை ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களோ தெரியாத பொண்ணுங்களோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ சமூகத்தில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் ஈஸியாக அந்த ஒரு வார்த்தையில் அவங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். அது மட்டும் செய்யாது. அது நிறைய பேர்னா எனக்கு பரவாயில்ல. ஆனால் ஒரு சிலர் மற்றவங்க இதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவே இருக்கும். யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கு நீயே இவ்வளோ உட்காந்து ஒரு ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி அதுக்காக ஒரு கமெண்ட் அசிங்கமாக தயார் பண்ணி அதை அசிங்கம் இல்லாமல் டைப் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோடு யோசிங்கப்பா. ஒரு ஆம்பளையாக இருக்கீங்களோ பொம்பளையாக இருக்கீங்களோ, யாருனே தெரியாத பொம்பளைக்கு ஏன் இவ்வளோ நீங்கள் ஒரு
பட்டம் கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க? அது எனக்கு புரியலை. ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி இதுக்காக அவ்வளோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைமுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் வேலையை பார்க்கலாம் இல்லையா? இல்லை நீங்கள் உங்கள் வழியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட ஒரு சில கமெண்ட்ஸில் இந்த வயசில் இவங்களுக்கு இது தேவையா, இந்த 46 வயசு 47 வயசில் இவங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் தேவையா, வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே, இல்லை பசங்களை பார்த்துக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த அம்மா தேவையில்லாமல் வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, ஸோ இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? 46 வயசு 47 வயசு 100 வயசாக இருக்கணும். என்னை காட்டில் அப்படி பார்த்தா நடிகர் விஜய் சார் இருக்கலாம். 50 வயசு நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை காட்டில் 3 வயசு 4 வயசு கூட தானே அவருக்கு. அவர் அண்ணேன்னு ஏற்றுக்கிறீங்க. நாங்கள்லாம் கிளவின்னு சொன்னால் எந்த விஷயத்துலப்பா நியாயம்? எனக்கு அண்ணன் தான் அவர் விஜய் சார். அப்படி பார்த்தா நாங்கள் கிளவிங்கிறீங்க, ஏன் மூலையில் உட்காந்துக்கிற வேண்டியதானங்கிறீங்க. ஏன் இது ரஜினி சாரே வயசை எடுத்துக்கோங்க, ரஜினி சாரை ஏற்றுக்கிறீங்களா? இன்னும் அவரை தாத்தாங்கிறீங்களா யாராவது? எனக்கே அவர் பார்த்தா தாத்தா மாதிரி வரும், ஆனால் அதை யாராவது ஏற்றுக்குவீங்களா? வயசை மட்டும் கம்பேரே பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ள திறமைகளை யோசிங்க. என்ன பண்ணுறாங்க, பண்ண முடியலைனாலும் உங்களால் ஏதாவது நீங்கள் ஒரு வாழ்த்து கூட சொல்ல வேணாம், சந்தோஷமாக தள்ளி விட்டுட்டு கூட போயிட்டே இருங்க. உங்கள் பசங்களுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னும் இந்தம்மா ஆடிட்டு இருக்கு பாரு, ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரிலாம் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டேன். பிள்ளைங்க வீட்டில் எல்லாம் இல்லை, எனக்கு பேரனே இருக்கான். அதனால் ஆமாம், எனக்கு பேரனே இருக்கான். நீங்கள் அப்படிலாம் பயப்படாதீங்க. எந்த வயசுலையும் ஜெயிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லையா கொஞ்சம் விலகியாலும் இல்லைங்க, அவங்கள ஏதாவது தள்ளிவிடாமல் இருந்தால் போதும். ஸோ இப்போது ஃபேமிலி சைடில் என்ன சொன்னாங்க? நீங்கள் இந்த டான்ஸு, இந்த யூடியூப், இன்ஸ்டா, இந்த மாதிரி இந்த ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே நீங்கள் வரீங்கன்றத ஃபேமிலி சைடில் மாதிரி என்ன மாதிரிலாம் பேசுனாங்க அந்த டைமில்? ஏன் ஃபேமிலி சைட்லலாம் இந்த சம்மந்தம் பண்ணிட்டோம் இல்லையா, சம்மந்தக்காரங்க கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பேசிட்டு அவளே சொல்லுவா, வேணாம்மா இந்த வீட்டில் உன்னை மதிக்க மாட்டுறாங்க, ஏதாவது இந்த டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி தப்பாக நினைக்கிறாங்க, அதனால இதை கூட நிப்பாட்டிடுன்னு சொன்னேன். அப்படியா? இந்த டான்ஸை நிப்பாட்ட சொன்னாங்களா? நிப்பாட்டிடுமா, தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னம்மா நான் அப்போனா நீ என்னை பார்க்க கூட முடியாதுமா, யாரை பார்க்க முடியுதோ பார்க்க முடியலையோ யாருக்காகவும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எனக்காக நானாக எப்போயாவது நிப்பாட்டினா தான் உண்டு. நானே எப்போ எனக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அப்போ நான் நிப்பாட்டுவேன். ஆனால் யார் சொன்னாலுமே நான் டான்ஸோ எனக்கு அடுத்த விஷயத்தை நான் கொண்டு போகிறேன்னா அதனால யாருக்கு பிரச்சனைனாலும் நான் நிப்பாட்டுற மாதிரி ஐடியாவே கிடையாதுன்னு என் பொண்ணுகிட்ட ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேன். ஃப்யூச்சரில் நீங்கள் தனியாக டான்ஸ் அகாடமியோ இல்லை இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், நமக்கு தெரிஞ்ச டான்ஸை ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி யோசிச்சது உண்டா? ஐயோ, எனக்கு டான்ஸ்லாம் ஜீரோ தான்ப்பா, அவ்வளோ பெருசெல்லாம் யோசிக்கக்கூடாது. டான்ஸ் ஆடுறவங்களாம் அடிச்சு போடுவாங்க. ஏதோ நம்மளால் சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். எனக்கு பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் கமல் சார் ஒரு தடவை நேரில் பார்க்கணும், அவர் எப்படியாவது பிக் பாஸில் என்னை கூப்பிட்டணும்னு என் கௌதம் சார்ட்டே சொல்லியிருக்கேன். சார் பிக் பாஸில் யாரையோ கூப்பிட்றாங்க, என்னையெல்லாம் கூப்பிட மாட்டாங்கடான்னு நான் ஒன்றுமே செய்யாத நேரத்தில் கேட்டிருக்கேன். அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவெல்லாம் நீ சினி ஃபீல்டில் இந்த மாதிரி சின்ன திரை இந்த மாதிரி இதில் எதையாவது இருந்தீங்கன்னா தான், இல்லை நீ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதில் நிறையா ஃபாலோவர்ஸு நிறையா விஷயம் நீ செஞ்சுருக்கேன்னு சொன்னால் அதை பார்த்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னான். அது ஒரு இம்ப்ரெஷன் தான் எனக்கு. என்னடா இப்படி செஞ்சால் கூப்பிடுவாங்களா அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஆனால் அதில் நீ நிறையா ஃபாலோவர்ஸு நிறையா உன்னோட டேலண்ட் இதெல்லாம் அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அது ஒரு எனக்கு ஒரு ஆசை. ஓகே, இப்போ அந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள அப்போ முழுசாக இறங்கி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? முழுசாக இறங்கி பண்ணலான்னா நானும் வெளியில் வரணும். எனக்கு இந்த பெண்கள் விஷயம் மெயினாக, பெண்களை வந்து பாலியல் வன்முறை இந்த துன்பத்துக்கு ஆளாகிறதுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வரணும். எனக்கு மெயினான பிரச்சனை நான் ஃபஸ்ட்டு எடுத்த விஷயமே இந்தியா ஃபுல்லாக நான் தனியாக பைக்கில் போகிறேன்னு சொல்லிட்டு தான் பெண்கள் அதுக்கு எதுக்கான இந்த சட்டம் கடுமையாக்கணும் தான். உண்மையிலே பெண்கள் பாலியல் பிரச்சனை வந்துச்சுனாலே இவன் தான் செஞ்சான்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க, இல்லைன்னா கடுமையான சட்டத்தை கொண்டுவாங்க. அந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்துட்டு கூட அந்த தப்பை செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் மெயினாக வந்த விஷயமே ஃபஸ்ட்டு அது மட்டும்தான். இன்னுமே எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, என்னால் இன்னும் போக முடியும்னு எனக்கு மனசில் தைரியம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்தியா ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு நான் போவேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு சட்டம், கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போது இந்த இன்ஸ்டாக்குள்ள வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்போது 6 மாதம் கூட இருக்காது. 6 மாதம் தான். ஓகே, மீனாட்சி இந்த இன்ஸ்டாகிராம் வர்றதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, காலையில் எழுந்திரிப்போம், அம்மா கொஞ்சம் உட முடியாதவங்க, அவங்கள கவனிக்கணும், பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க காலேஜ் போகிற அளவுக்கு அவங்கள பாதுகாக்கிறது, செய்கிறது, சாப்பாடு, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கிளாஸ் ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையை போய் பார்ப்பேன். ஏன்னா வருமானங்கிறது சாப்பாட்டுக்கு அது தானே இல்லையா?
அதுக்கு போவேன். ஏதோ கிடைக்கிற வருமானத்தை கிடைச்சா நல்லா சாப்பிடுவோம், கிடைக்கலையா இருக்கிற கஞ்சியை கூட சாப்பிடுவோம். அப்படி தான் எங்கள் லைஃப். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன் பின் வச்சோம்னா எந்த வாழ்க்கையில் உங்களோட ஹாப்பினஸ் வந்து அதிகரிச்சுக்கிறது? இப்போ ஹாப்பினஸ் நான் அதுக்காக என் வீட்டுக்கார் இல்லை நம்ம இப்படி உடஞ்சி போயிடணும்னு நான்லாம் எப்பயுமே ஹாப்பினஸை விட்டதில்லை. என் பிள்ளைகளுக்கு ஆம்பளை இல்லைன்றதே என் பிள்ளைகளுக்கு இதுவரையும் தெரியாது. அந்த அளவுக்கு அதுகளை வளர்த்துருக்கேன். என் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியும். என் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னாலும் சரி கூட்டிகிட்டு போவேன். என்ன சாப்பாடு வேணாலும் சரி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் சாப்பிட மாட்டேன், அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் பார்த்துட்டு கூட உட்காந்துருக்கேன் எத்தனையோ தடவை. ஏன்னா சரி செலவாயிரும், சரி பிள்ளைங்க சாப்பிட்டு போகிறாங்க சந்தோஷமா. ஏன்னா அதுங்களுக்கு வருத்தம் தெரியக்கூடாது, ஆம்பளை இல்லை அம்மா கஷ்டப்படுறா அப்படின்னு வருத்தம் தெரியக்கூடாது. அடுத்த ஆம்பளை நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அடுத்த யாரையும் யோசிக்காதுங்க. 2 பிள்ளைங்களுமே உண்மையிலே ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் இவ்வளோ ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன்னா அது எனக்கு பெரிய ப்ளஸ் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் என் 2 பிள்ளைங்களும். ஸோ உங்கள் பசங்க எனக்கே சொல்லியிருக்காங்களா அவங்கக்கிட்ட, என் அம்மா எதுக்குமா இந்த வயசில் தேவையில்லாமல் ஆடுறீங்க, வேணாம்மா விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு? சொன்னதே கிடையாது. என் பிள்ளைங்க இன்னும் மேலே ஏதாவது ட்ரை பண்ணுங்கம்மா, இன்னும் உங்களால் செய்ய முடியும்னா ஏதாவது செய்யுங்க, உட்காராதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்தாலே நான் வீட்டில் உட்காந்தேன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்னமா உட்காந்துருக்க ஆச்சரியமாக இருக்குது அப்படி தான் இது வரையும் சொல்லியிருக்காங்க. உட்காந்ததே கிடையாது, ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். என்னால் இன்னும் மனசளவில் இது உடம்புல தைரியம் இருக்குது. இன்னும் கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தாருன்னா இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்கம்மா உங்ககிட்ட? நான் அந்த ஒரு கேள்வி கேட்டேன். ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இல்லை உள்ளே வந்திருக்கீங்க இந்த மாதிரி மீடியாவில் பார்த்துருப்பாங்க, இப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், ஸோ இவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு நடுவில் இப்படி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மீடியாவுக்குள்ளே வராங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க டான்ஸ் ஆடி, ஸோ அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அவங்களாம்? அப்போது தெரியும்ல சம்மந்தக்காரம்னா எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவங்க இப்போ கொஞ்சம் அதை வச்சு கொஞ்சம் பேசுகிறது கூட கிடையாது. அப்புறம் இருக்க கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னதும் அவங்களுக்கே ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, இதில் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமா, பரவாயில்ல, சந்தோஷமான விஷயம். அப்படியே பேசாமலாம் இருந்தாங்களா? பேசாமலாம் இருந்தாங்க. இப்போ டான்ஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு கூட என்ன இப்படி தப்பான பொம்பளையாக இருக்காங்க, டான்ஸ் பண்ணுறாங்க தப்பான பொம்பளை அப்படின்ற மீனிங்கே வந்துட்டாங்க. இந்த டான்ஸ் பண்ணால் தப்பான பொம்பளைன்ற ஒரு டேக் வந்து அந்த இடத்துல வருது. அது பொதுவாகவே அது சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியலை. டான்ஸ் ஆனால் தப்பான பொம்பளைன்னு எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னே எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் எல்லாருமே. ஓகே, வேறு இப்போ உங்கள் ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடு இருக்கட்டும், அவங்களாம் என்ன மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க? ஹஸ்பண்ட்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஹஸ்பண்ட் ஒரு ஆளால் தான் இவ்வளோ கஷ்டமே எனக்கு. ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே வீடை பார்க்குற அளவுக்கு திறமையான ஆம்பளை கிடையாது. அதனால் அவரை நாங்கள் ஒதுங்கி தான் இருந்தோம். இப்போ அந்த கொரோனா பிரச்சனை அப்போ இறந்துட்டார் வேறு. அதோட அவ்வளோதான் என் லைஃபு. அவரை பற்றி சொன்னால் அவ்வளோதான். அவங்க ஃபேமிலி சைடு பேசுவாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, அவ்வளோதான். மற்றபடி அதான் காசு கேட்டு போனால் தானே சொந்தக்காரங்களை பிரச்சனை. நம்ம கேட்காதப்போ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. ஆனால் இப்போ எல்லாருக்கும் பெருமை. இப்போ ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துருக்குல்ல, ஹஸ்பண்ட் இல்லை அதனால தான் இந்த அம்மா வந்து இப்படி ஆடிட்டு இருக்கு, வீடியோலாம் போட்டு. அதான் சொல்கிறேன்ல, ஹஸ்பண்ட் இல்லாத ஒரே காரணத்தால் நான் நல்ல பவுடர் அடிச்சுக்கிட்டது கிடையாது. நல்ல மேக்கப் பவுடர், பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். உண்மையிலே நான் நல்ல மேக்கப் போட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி இதுவரையும் நான் வெளியே வந்ததே கிடையாது. இதுதான் பெரிய என் பொண்ணுக்கே சொல்லுவாங்க, அம்மா உன்னை போய் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஒருத்தன் கூட நம்ப கூட மாட்டேன், இவ்வளோ ஒரு நீ இப்படி தான் போவியா அப்படின்லாம் கூட எத்தனையோ அப்படி தான் சத்தம் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு நான் என்னையவே வருத்திக்கிட்டேன். அதனால தான் ஏதோ இந்த சொசைட்டியில் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டேன். என் பிள்ளைங்களையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன். இப்போது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்கம்மா? இப்போது இவ்வளோ ஃபேம் ஆயிடுச்சு, இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க. அதுவும் உங்களோட ஒரு வீடியோ வந்து 14 மில்லியன் போயிருக்கு. அதாவது 14 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நீ அங்கெல்லாம் போகும்போது அதுக்கான ஒரு வரவேற்புன்றது எப்படி இருக்குமா? இப்போ வரவேற்பு மதுரையிலேயே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா மதுரையிலே தெருவில் போனாலே அக்கா மீனிச்சு சூப்பர்க்கா டான்ஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரொம்ப வயசானவங்க அந்த அக்கா, அவங்க பார்த்துட்டு ஹார்ட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னாங்க. உண்மையிலே அவங்க சொன்னப்போ எனக்கு அப்படி சொல்கிறீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு மீனாட்சி, நல்லா பண்ணியிருந்தேன் டான்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் லைக் போட்டிருக்கேன் பாரு அப்படின்னாங்க. அது மாதிரி இப்போ எங்கே போனாலுமே நல்லாவே தெரியுது. நல்லா அதாவது நல்ல சந்தோஷமாக சொல்கிறாங்க, நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, இன்னும் பண்ணுங்கள், இதோட நிப்பாட்டிடாதீங்க, நல்லா பண்ணுங்கள், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உண்மையிலே அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நீங்கள் சொல்கிற வச்சு எனக்கு என்னென்னா, இந்த சிங்கிள் பேரண்ட், இந்த சிங்கிள் மதரோட அந்த ஒரு ட்ராவல்ன்றது எப்படி இருக்குமா? நீங்கள் சொல்கிற வச்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யார்ட்டையும் நான் பேசினதில்லை, கேட்டது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் மதராக ஒரு ஃபேமிலியை வந்து அந்த ரன் பண்ணி கொண்டு வரதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குமா? அப்போது
பெரிய போராட்டம், சொல்லவே முடியாது வார்த்தைகளால். சும்மாவே அழுதுகிட்டு இருக்கேன். இதை சொன்னேன்னா ரொம்ப அழுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் அசிங்கமும் பட்டிருக்கேன். சும்மா ஜஸ்ட்டு எங்கேயாவது போயிட்டு ஒரு சும்மா வந்தால் கூட ஒரு பயம் வந்துடும். ஐயோ யாராவது ஏதாவது எங்கள் வீட்டில் தெரியும், இங்கே தான் போயிருக்கேன், இங்கே தான் வரான், இந்த இது செய்கிறான்னு. ஆனால் வெளியில் உள்ள உலகத்துக்கு ரொம்ப பயப்படுவேன். பயந்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது நடந்துருமோ, நம்ம என்னையை பற்றி கூட கவலைப்பட மாட்டேன். 2 பிள்ளைகளை வச்சுருக்கோம், அதுகளுக்கு எந்த தப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பயந்துருக்கேன். அதனாலேயே அந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்திருக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு பாருங்கள். அதெல்லாம் இப்போ வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஸோ இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. இந்த அழுகைக்கு நடுவில் ஒரு சிரிப்பு வருது உங்கள் முகத்தில். அழுகைக்கு நடுவில் நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோம், அதனால தான் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்க. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க கடை இன்டர்வியூ எடுப்பாங்களா, நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு யோசிச்சது உண்டா நீங்கள்? என்னை மனுஷனா மதிப்பாங்களானே ரொம்ப பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், சரி என்னத்தையோ வெளியே வந்துட்டோம், என்னத்தையோ சும்மா டான்ஸ் ஆடுறோம், சரி ஏதோ ரெகுலராக போட்டுட்ருப்போம். ஆனால் இப்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்னையே என் கூடவே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் மொதல் விஷயம் நான் எதுக்கு பயப்படுவேன்னா, நான் அழகாக இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், பல்லு கரையாக இருக்குன்னு பயந்துட்டு நிறையா நாள் நான் ஒதுங்கி ஃபோட்டோ எடுக்கக்கூட, நான் கூட செல்ஃபி எடுக்கக்கூட பயப்படுவேன், எடுக்கவும் மாட்டேன். அது அசிங்கமாக இருக்கும் வேணான்னு. ஆனால் கோபி சார் நீயா நானாலெல்லாம் பேசும்போது கவனிச்சிருக்கேன். அழகு அந்தஸ்து எதையுமே யோசிக்காதீங்க, உங்களுக்கு வெளியே வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெளியே வர்றது மட்டும் யோசிங்க, மற்ற எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி உனக்கு நீ பலசாலின்னு நிரூபிக்கிறதுக்கு உன் பின்னாடி பணபலம் ஆள் பலம் எதுவும் வேணும்னு நினச்சி நீ நிற்காத, நீ முன்னாடி எந்திரிச்சு நின்று, அதுவே உனக்கு பலம் தான் சொல்லுவார். சொன்னதை நிறைய தடவை கேட்டிருக்கேன், அது திருப்பி போட்டு பார்ப்பேன். அதே மாதிரி ஈரோடு மகேஷ் சார் சொல்லுவார், நீ எங்கேயாவது விழுந்துட்டேன்னா டக்குன்னு எந்திரிச்சு நின்று அடுத்தவங்க பார்க்குறதுக்கு முன்னாடிங்குவார். உண்மையிலே அதில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் கொடுத்த விஷயம் அதெல்லாம். உண்மையிலே தான் நம்ம விழுந்தோம்னா யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும், அப்போ தான் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ண அந்த ஒரு இயர்னா, அந்த ஒரு காலம்னா எதமாக சொல்லுவீங்க? அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஒரு போராட்ட காலம், இதை தாண்டி வந்தனால தான் நான் இப்போ இங்கே சக்ஸஸாக இருக்கேன்னா அது எந்த ஒரு டைம் பீரியடை சொல்லுவீங்க? என் 2 பிள்ளைங்களோட கல்யாணம். அந்த கல்யாணன்றது தான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் எனக்கு. ஏன்னா 2 மாப்பிள்ளைகளும் நல்ல மாப்பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு என் பொண்ணுங்களை சொன்னேன், பொண்ணுங்க கூட என்கரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. என் மாப்பிள்ளைங்க 2 பேரும் தங்கமான மாப்பிள்ளைங்க. அதனால உண்மை என்ன சொல்லுவாங்க வீடெல்லாம்? ஐயோ தங்கம், இன்னும் நீங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க என்னைய, இன்னும் நல்லா பண்ணுங்கம்மா, இன்னும் உங்களால் நல்லா பண்ண முடியும், இதோட நிப்பாட்டாதீங்க. உண்மையிலே நம்ம பொண்ணுங்க சொல்கிறது நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம மருமைங்க சொல்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல தான் உண்மையிலே நம்ம ஜெயிச்சதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே அவங்க சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸே. நீங்கள் என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டீங்க, ஒரு 70,000 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க, வீடியோலாம் ரீச் ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், என்ன சாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது உங்கள் மனசில்? இது என் பையன் சொல்லுவான், நீ எல்லாம் 100K கொண்டு வந்துடுவியாம்மா. நான் இல்லைடா, நான் மில்லியன்கே கொண்டு வருவேன்னு சொல்லுவேன். முடியுமாம்மா, முடியும் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, இந்த தன்னம்பிக்கை தான் உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் மில்லியன்கே கண்டிப்பாக கொண்டு போவேன். கண்டிப்பாக பிக் பாஸில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்னும் அந்தளவுக்கு உழைப்பு போடலை, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். கமல் சார் கண்ணில் எப்படியாவது பட்டுட்டேன்னா எனக்கு பிக் பாக்ஸில் கொஞ்சம் அவரை பார்த்துட்டேனாலே போதும். ஏன்னா அவர் கமல் சார் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் கமல் சார்னு சொன்னாலே எனக்கு அழுக வரும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாம் நல்லா தைரியமான மனுஷன், போல்டாக பேசுவார், நேர்மையாக எதுவும் சொல்லுவார். அதனால் அவரை ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்டாருன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அதுக்காக இன்னும் நான் நிறையா கடுமையான போட்டியெல்லாம் சந்திச்சுட்டு வரேன். ஓகே, சூப்பர்மா, சூப்பர். ஸோ நிறையா விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. இதுக்கும் மேலே நீங்கள் வளரணும், கண்டிப்பாக நீங்கள் பிக் பாஸுக்குள்ளேயும் ஒரு நாள் போகணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து மேலே வளரணும். தேங்க்ஸ். நன்றி, நன்றிம்மா, நன்றி.